நினைக்கிறாரு. ஏன்? மனிதன் இயல்பாக அந்த பெருமையை விரும்புவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது நான் வரும்போது எழுந்து நின்றால் உங்கள் இடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். யார் சொல்ல முடியும்? உடைச்சு நொறுக்குறாங்க. ஏன்? பிற்காலத்துல ஒரு சமுதாயம் வரும், அறியாமையின் காரணத்தினால் நம்மை அவன் கடவுளாக ஆக்கி விடுவான். வாய்ப்புள்ள மக்கள் புகழ்ந்து பேசுறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை. பொதுவாகவே அன்றைய அரபுகள் கவிதை பாடுவார்கள், பாடல் வரிகளால் பாடுவார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து புகழ் மாலை பாடுகிறாங்க. ரசூலுல்லாஹை பார்த்து அகமகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிற கடும் கோபம் கொண்டு சொல்றாங்க, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். யாரை சுட்டி காட்டுறாங்க? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த கிறிஸ்தவ சமுதாயம், மரியமின் குமாரர் ஈசாவை அந்த சமுதாயம் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். எல்லா இடத்திலையும் பிளாக். ஒரு கிராமவாசி வர்றாரு, பெருசால ஒண்ணு புகழ்ந்துடல, தலைவரே என்றார். ரசூலுல்லாஹ் பார்த்து தலைவரேன்னு சொல்றது ஒரு பெரிய புகழ் வார்த்தையா? உண்மையிலே தலைவர் தானே ரசூலுல்லாஹ். தலைவரே, எங்களின் தலைவரின் மகனே, எங்களில் சிறந்தவரே. சரியான வார்த்தையா தப்பான வார்த்தையா? இருக்கிற அத்தனை பேர்ல சிறந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். எங்களில் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவரின் மகனே. அவர் இந்த ரெண்டு வார்த்தையை தான் போட்டு ரசூலுல்லாஹ் புகழ்ந்தார். ராஜாதி ராஜ குலோத்துங்க ராஜ மாட்டான இதெல்லாம் போடவே இல்லை. ரெண்டு வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தை அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வார்த்தை தான். ரசூலுல்லாஹ் பாருங்க, கடும் கோபம், கடுமையான கோபம் கொண்டு சொல்றாங்க, ஷைத்தான் இந்த விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாத்தலாம். நூஹ் நபி சமுதாயத்தை ஏமாற்றினா, இப்ராஹிம் நபி சமுதாயத்தை ஏமாற்றினா, அதே போல் ஷைத்தான் உங்களை இந்த விஷயத்தில் ஏமாற்றி விட வேண்டாம். என்னை புகழ்வதாக இருந்தால் அப்துல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். இது ரெண்டை தாண்டி எனக்கு பெரிய புகழ் வார்த்தை எதுவும் பிடித்தமான வார்த்தை கிடையாது. உடைச்சு நொறுக்கிறாங்க. வாசப்படி அத்தனை நொறுக்கப்படுகிறது. காலில் விழுவதற்கு தடை, எழுந்து நிற்பதற்கு தடை, தன்னை புகழ்வதற்கு தடை. இன்னைக்கு ஒரு குற்றவாளி யாரோ கெஸ் பண்ணி போட்டோவை எடுக்கணும். ஒருத்தன் போட்டோ தெரியல, ஆள் அடையாளம் தெரியல, அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட் ஆள் இருக்கிறான். புருவம் எப்படி இருந்தது, கண்ணி எப்படி இருந்தது, மூக்கு எப்படி இருந்தது, முகம் எப்படி இருந்தது சொன்னீங்கன்னா அந்த உருவத்தை அப்படியே சிஸ்டத்துல கொண்டு வந்துருவாங்க. உலகத்திலேயே பயங்கரமான ஆதாரங்களோடு ஒரு தலைவரின் வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால், ஒன்று கூட விடமாறாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு. எத்தனை நரைமுடி சஹாபாக்கள் பதிவு செய்யறாங்க. மக்காவில் இருக்கும்போது எத்தனை நரைமுடி, எவ்வளவு டீப்பா போறாங்க பாருங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நரைமுடி, எப்படி நடப்பாங்க, எப்படி ஆடை அணிவாங்க, நெஞ்சு ரோமம் எப்படி இருந்தது, குளித்து விட்டு வந்தா தலை எவ்வளவு அழகாக இருக்கும், அப்படி சுருண்டு நெத்தியில முடியும், நேர்வாங்க சீவுவாங்க, பின்ன